அரசு நினைத்திருந்தால், முக்கியமாக கொடநாடு அம்சத்தை பொறுத்தவரை தேர்தலுக்கு முன்பாகவும் திரு ஸ்டாலின் சொன்னது என்னவென்றால், நியாயமான ஒரு விசாரணை நடத்தப்படும், குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்று சொல்லி, அரசு நினைத்திருந்தால், உண்மையாகவே அதிமுக மீது ஏதோ ஒரு வகையில் ஒரு கரையை சுமத்த வேண்டும் என்று நினைத்திருந்தால், அரசாங்கம் இன்னும் பல முன்னெடுப்புகளை, பல நடவடிக்கைகளை எடுத்திருக்க முடியும் நினைக்கிறீங்களா? நீங்க சொன்னதுல இந்த வழக்கு சரியான காலத்தில் தான் சென்று கொண்டிருக்கிறது. ஒரு 10 மாதம் வேண்டுமானாலும் தாமதம் ஏற்படலாம்னு சொன்னீங்க. ஆனா அரசாங்கம் நினைத்திருந்தால் ஏதோ ஒரு வகையில் அவப்பெயரை ஏற்படுத்துவதற்கு, அதிமுக மீது அவப்பெயரை ஏற்படுத்துவதற்கு முயற்சி மேற்கொண்டு இருந்திருக்கலாமா? இல்லை. அதாவது அப்படி செய்ய முடியாதுங்க. நம்ம நீதி பரிபாலனம் என்ன அப்படின்னா, ஒரு ஒரு குற்றத்துக்கு பிறகு விசாரணை. இப்போ உரிய நீதிமன்றத்துல அந்த விசாரணை அமைப்பு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யும். 2017 சம்பவம். குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து சாட்சியங்களை எல்லாம் கொண்டு வந்து கிட்டத்தட்ட நீதிமன்ற நடவடிக்கை எல்லாம் முடியறதுக்கே 4 வருஷம் ஆச்சு. 2021 பிறகு திருப்பி நம்ம முதல் ஸ்டேஜுக்கு போறோம். ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் ஆன பிறகு முதல் ஸ்டேஜுக்கு போயிட்டோம். முதல் ஸ்டேஜுக்கு போகும்போது ஒரு 60-70 புதிய சாட்சிகளை விசாரிக்கணும்னா அவங்களுக்கு சம்மனிங் ப்ராசஸ் இருக்குல்ல. இப்போ திரு பூங்குன்றன் அவர்கள் சாட்சியம் சொன்ன தேதி தான் நமக்கு தெரியும். ஆனா அவரோட சம்மனிங் ப்ராசஸ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு நமக்கு தெரியாது.